डगड़ी 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 चल चलो चलो डगड़ी 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 चल चलो चलो हाय डगड़ी 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 चल चलो चलो நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது பின்னால போகாதே காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை ஆஹா 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 வித்தியாசமில்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும் எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும் மேலென்றும் கீழென்றும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும் ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும் புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும் புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும் புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும் புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும் கொஞ்சிக்கிட்டா முதுகுல குதிரை ஏறியா தம்பி வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையேறி போச்சு என்னடா என்ன மலையேறி போச்சு ஒண்ணும் இல்ல சும்மா ஊர் செழிக்கிறதுக்காக இந்த ஒரு பஜனை கோஷ்டி கடவுளுக்கு பக்தி செலுத்து பரவாயில்ல நல்ல விஷயம் தான் என்னென்ன பழனி மலையும் சொன்னேன் ஆமா இது என்ன இது குதிரை அது தெரியுது ஏது நீ வாங்கி கொடுத்தியா எவ்வளவு கொடுத்தது 18 ரூபாய்ங்க சீப்பாயில சீப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கு ரூபா 18 கொண்டு போய் மரக்கட்டை ஆக்கிருக்கிய மரக்கட்டையா அது என்ன இது கட்ட அது கலை உன் தலை ரூபா 18 முழுங்கிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதி ஆகிறது ஒரு ஆசை ஒரே ஒரு ஆசை சொல்லு அஞ்சுகம் சொல்லு செல்வி என் செல்வி எப்போது கிடைத்தால் என் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள் இதுதான் என் கடைசி ஆசை அப்படியே போடுகிறேன் அஞ்சுகம் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு செல்வி 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 அஞ்சுகம் அஞ்சுகம் ஐயோ அஞ்சுகம் அஞ்சுகம் போன வீடு விட்டு
நீங்க வெளியே போகத்தான் வேண்டுமாறியா? சங்கரம் பிள்ளை, கடல் போன்றதுதான் வீடு. ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அவர்கள் நடமாட்டத்தையும் சிரிப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சை எப்படி விரிச்சென்றிருக்கும் இந்த வீட்டை பார்த்து மகிழ முடியும்? என் குழந்தையை நான் தேடத்தான் போகிறேன். கிடைத்தால் அவளோடு திரும்ப வருகிறேன். இல்லை, நானும் வரமாட்டேன். இந்தாரும் அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான். அழாதையும். உம்மை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டுச் செல்லுகிறேன். கடமையை செய்யும். அதிலேதான் கழிப்பு இருக்கிறது. அமிர்தம்மாவுக்கு ஏதாவது? வேண்டாம் வேண்டாம். நித்யானந்தம் கோவித்துக் கொள்ளுவார். அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லு. சரி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? யாரையா நீ? ஏன் என் குழந்தை தர்ற? யாரா இருந்தா என்னம்மா, குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே. சரிதான் உடையா. இருமா இரு. இந்தம்மா பாப்பா, இது சாப்பிடு. செல்வி, ஈஸ்வரா, என் செல்வி எங்கே இருக்கிறாளோ, என்ன அவஸ்தைப்படுகிறாளோ. செல்வி, கண்ணே, பாப்பா, அம்மா, இது உன் குழந்தையா? இல்ல, ஊர் குழந்தை. என் செல்வி. குழந்தைய செல்வி, என் செல்வி. அது பேர் செல்வி இல்ல, செங்கமலம். பொறுமா. வா பாப்பா, வா. ஆமா பாப்பா, உனக்கு இருமா, கொஞ்சம் இருமா. உனக்கு மிட்டாய் வேணுமா, ரயில் வண்டு வேணுமா, எது வேணுமா? ஏய்யா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா, இவன் பிள்ளை பிடிக்கிறவன் போல இருக்கு. ஐயோ, இந்தம்மா உன் குழந்தை. போகட்டும். அம்மா, இதை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி. பெரிய ஒரு ஆசையா கொடுக்கறாரு, வாங்கிக்க. வாங்கிக்கோமா, பரவாயில்ல. வாங்கிக்கமா. வச்சுக்கோ. சபாபதி, நடராஜா, இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா? இன்னுமா என்னை தண்டிக்கப் போகிறாய்? கண்ணுக்கு கண்டான என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய். என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டாய். என்னை மட்டும் ஏனப்பா இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? அப்பனே, என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா? என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா? செல்வி, செல்வி. கண்டா, முனியா, முருகா, எல்லாரும் வாங்கடா. என் பிள்ளைடா, எல்லாரும் முடியாங்க, முடியாங்க. என்ன மாச்சு? என்ன மாச்சு? என்ன மாச்சு?
இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா. ஆனா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டும் அந்த ஆசாமியை போட்டு தள்ளிருப்பா. இங்க எங்கேயாவது ஒரு கிராமம்? ஆமாங்க, கூப்பிடு தூரத்துல இருக்கு. உன் பேர் என்னப்பா? என் பேரு மாசிங்க. ஐயா எந்த ஊருங்க? நான் ஒரு நாடோடி அப்பா. இந்த மண்டபம் தில்லையாடி மடம்னு பேருங்க. இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இங்க 2 பாம்பு இருக்குங்க, தெய்வ பாம்பு. அது என்னடானா இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் வெளியே போக விடாமலும் ஒரே சீரா சீறிக்கிட்டு இருக்குங்க. நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ? மந்திரவாதியும் இல்ல, தந்திரவாதியும் இல்ல. நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு. அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு தங்கி இருக்க போறேன். நீங்க எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகை கோவில் ஆக்கி விடலாம். அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது? நடக்காமல் என்னப்பா, அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். பார்க்கலாம். அப்ப வர்றங்க, வாங்கடா போலாம். அமர்தா, என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க? அண்ணாவை நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி 12 வருஷங்கள் ஆச்சு. இதுவரை ஒரு தகவலும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? நம்ம சேகரும் பெரியவன் ஆயிட்டான். செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்க்கலாங்கிற. வாஸ்தவம் தான். சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையா?